இன்னும் எவ்வளவு நேரம்? இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. அப்பவே போன் பண்ணால. அம்மா, உங்களுக்கு எதுவும் திருப்பி போன் பண்ணனா? லேட் ஆகும்னு எதுவும் சொன்னானா? இல்லையா, அதெல்லாம் ஒன்னும் சொல்லலையே. அப்பவே போன் அடிச்சுச்சுல, அதுக்கப்புறம் உன்கிட்ட தானே பேசுச்சு. ஒன்னும் சொல்லலையா? அப்புறம் ஏமா அவன் இன்னும் வரல? இன்னும் 2 நிமிஷம் தாமா இருக்கு. அவன் சொன்ன டைமுக்கு கரெக்டா வரணும். ஏமா லேட்டா இருக்கும்? வண்டி எதுவும் பஞ்சரா இருக்குமா? இல்ல வேற எங்கேயும் போயிட்டு வரானா? அப்படின்னா சொல்லிருப்பானே. கார் ஏதோ ரிப்பேர் ஆயிருக்குமா? ஐயோ, ஏன் இன்னும் காணோம்? என்னங்க, எதுக்கு இவ்ளோ பதட்டப்படுறீங்க? என்னமோ உங்க தம்பி மிலிட்டரியில போயிட்டு பெரிய சாதனை பண்ணிட்டு கோல்டு மெடல் வாங்கிட்டு வர மாதிரி இவ்ளோ சீன் போட்டு வெளிய நிக்கணுமா? உங்க தம்பி தானங்க வராரு. ஏய், அவன் இப்ப பண்ணதே எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா? அத தாங்க நானும் அப்பையில இருந்து கேக்குறேன். அப்படி என்னதான் உங்க தம்பி சாதனை பண்ணிட்டாருன்னு எனக்கு புரியல. ஏயா, வேதாக்கு தெரியாதா புள்ள பாஸ் பண்ண விஷயம்? தெரியாதுமா. அவன் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். சர்ப்ரைஸா வந்து இறங்குறேன்னு சொல்லிட்டான். அதான் அவளுக்கு ஒன்னும் புரியாம நிக்கிறா. அப்படியா? சரி, இன்னும் 10 நிமிஷத்துல வந்துரும்ல, பாத்தே தெரிஞ்சுக்கிட்டோம். எங்கேயோ நிம்மதிக்கு கேம்ப் இருக்கு, அதுக்கு துணையா போறேன் தானே உங்க தம்பியும் போயிருக்கான். இது ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லிட்டு அவன் வரதுக்காக எல்லாரையும் வாசல்ல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க. இன்னும் 10 நிமிஷத்துல பாருடி, அவன் என்ன சாதனை பண்ணிருக்கான்னு உனக்கே தெரியும். அம்மா, கேட்க மறந்துட்டேன் பாருங்க. ஆரத்தி தட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எது ஆரத்தி தட்டா? அடடடடடடா, போதும் போதும், இதோட நிப்பாட்டிக்கோங்க. ஆரத்தி தட்டலாம் ரொம்ப ஓவரா இருக்குங்க. மெடிக்கல் கேம்புக்கு பொண்டாட்டி போறா, துணைக்கு கூட போன புருஷன் வரதுக்கலாமா ஆரத்தி எடுப்பாங்க? மா, அவ கிடக்குறாமா. நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா? ஏயா, எல்லாம் ரெடியா இருக்குதையா. புள்ள வந்தோடனே தட்டை எடுத்துட்டு வந்து சூட ஏத்தி ஆரத்தி எடுத்துடலாம். சரிம்மா. இன்னும் வரத மாட்டேங்கிறான். சத்தமா ஒன்னும் கேட்கவும் இல்ல. என்ன பண்ணலாம்? ஹேமா, பேசாம ஒண்ணு பண்ணலாமா? நானே ஊர் முக்குல போய் நிக்கிறேன். அப்படியே அவங்க வரும்போது நான் உங்களுக்கு போன் அடிச்சு சொல்றேன். நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ரெடியா வச்சுக்கோங்க. உள்ள வரும்போது கரெக்டா ஆரத்தி எடுத்துடலாம். இல்ல, எனக்கு புரியல. எனக்கு சுத்தமா புரியல. ஏங்க, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? தம்பி மேல பாசம் இருக்கலாம், ஆனா அதுக்குன்னு ஓவரா இப்படி பொழியாதீங்க. ரொம்பத்தான் ஊர் உலகத்துல இல்லாத தம்பி. ஏயா, பிள்ளைக்கு கேசரி பிடிக்கும்னு அடுப்புல வச்சுட்டு வந்திருக்கேன். நான் ஒரு எட்டி போய் பாத்துட்டு வந்துடுறேன். பாத்துக்க. தம்பி வந்துட்டா ஒரு எட்டி ஒரு சவுண்ட் மட்டும் விடு, நான் ஓடி வந்துறேன். சரிம்மா. மாமா, கேசரி நல்லா பார்த்து பக்குவமா செய்யுங்க. அப்புறம் ஏலக்காய் போட மறந்துடாதீங்க. அவனுக்கு கேசரியில ஏலக்காய் போட்டு சாப்பிட்டா பிடிக்கும். சரியா சரியா. இந்த அம்மா என்ன லூசா? ஊருக்கு போயிட்டு வர பையனுக்கு தடபுடல விருந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஷோ, பாசமான குடும்பம் இருக்கலாம், அதுக்குன்னு இப்படி வாரி வாரி பொழிய கூடாது. ரொம்ப தான் ஓவரா சீன் போடுறாங்க. ஏங்க, இப்படி உங்க தம்பி ஊருக்கு போயிட்டு வரதுக்கே இவ்ளோ சீன் போடுறீங்களே. இதுல உங்க தம்பி மட்டும் போலீஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி போலீஸ் ஆயிட்டாருன்னு வெச்சுக்கோங்க, அவ்வளவுதான். உங்களெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது. அட பைத்தியமே, அவன் போலீஸ் ஆயிதாண்டி வரான். அவன் போலீஸ் ஆனது எங்களுக்கெல்லாம் சந்தோஷம், ஆனா உனக்கு அது பெரிய ஆச்சரியம். அவன் ஏன் உன்கிட்ட மட்டும் சொல்ல வேணாம்னு சொன்னான்னு எனக்கு தெரியல. வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். என்னங்க, வாய்க்குள்ளே என்ன திட்டுறீங்க? எது திட்டுறதா இருந்தாலும் வெளிப்படையாவே திட்டுங்க. அவ்வளவு பயம் ஒண்ணும் வேண்டாம். ஆமா ஆமா, இந்த அம்மாக்கு அப்படியே நாங்களே பயந்து நடுங்குறோம். ஹே, இருடி கொஞ்ச நேரம். நானே அவன் வரலன்னு ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். முடியாதுங்க, இதுக்கப்புறம் என்னால முடியாது. ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. நான் உள்ள போறேன்பா. அவனுக்காகலாம் நான் வந்து இங்க வாசல்ல வழி நெடுக்க நிக்க முடியாது. ஹே, எங்க போற? அகரன் குட்டி அழுறானால் பாக்க போறேங்க. அதெல்லாம் உள்ள சரளாக்கா இருக்காங்க, பார்த்து சொல்லுவாங்க. இங்கே நில்லு. உங்க தம்பி வரதுக்கு நான் ஏங்க வெயிட் பண்ணணும்? நீ வெயிட் பண்ணணும். ஏன் தம்பிடி, உனக்கு கொழுந்தனாரு. அடடடடடா, கொழுந்தனாரு. பேசாம போயிருங்க, எனக்கு வாயில நல்லா வந்துரும் பாத்துக்கோங்க. ஹே, ஏன் இப்படி பேசுற? அந்த பொண்ணு நிம்மதி உனக்கு தங்கச்சி மாதிரி. ஆத்தாடி, தங்கச்சியா தங்கச்சி. ஏங்க வேணாம், இன்னும் ரொம்ப டென்ஷன் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். காரணமே இல்லாம மெடிக்கல் கேம்புக்கு போயிருக்காங்க, அதுவும் 2 பேரும் சேர்ந்து. ஒருவேளை நிம்மதி நிலாவை கூப்பிட்டு பேசியிருப்பாளோ? நிலாவும் ஆதியும் மீட் பண்ணிருப்பாங்களோ? அது மட்டும் நடந்தது, நம்ம பிளான் செம்மையா சக்சஸ் ஆகும். ஆதியும் நிலாவும் சேர்ந்துருவாங்க, நிம்மதி இந்த வீட்டை விட்டு போயிருவா. அப்புறம் சொத்தெல்லாம் நமக்கு தான் வரும். இந்த நிம்மதிக்கு போன் பண்ணா போனை எடுக்கல. வரட்டும், இன்னைக்கு வந்துருவாள, என்ன ஏதுன்னு கேப்போம். கடவுளே, இந்த வாட்டி அது என் மேல கருணை காட்டு. பிளான் எல்லாம் நல்லா தான் போடுறேன், அப்புறம் கடைசியில எப்படியாவது சொதப்பிடுது. இந்த தாத்தா வேற இன்னும் கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு, அவரை ஒன்னும் பண்ணவும் முடியல. ஏதாவது பண்ணா லாஸ்ட்ல என் மேலதான் அந்த பழி விழும். அட்லீஸ்ட் இந்த பிளானையாவது எனக்கு சாதகமா அமையற மாதிரி கொஞ்சமாவது கருணை காட்டு கடவுளே. என்னங்க, போலீஸ் கார் சத்தம் கேக்குது? ஆமாண்டி. எல்லாம் உங்க தம்பி கடா இருக்கும். ஊர்ல போய் வாளை சுருட்டிக்கிட்டு இல்லாம ஏதாவது சேட்டத்தனம் பண்ணிட்டு பொறுக்கித்தனம் பண்ணிருப்பான். அதான் அவன் வரதுக்கு முன்னாடியே போலீஸ் அவனை தேடி வருது. இவ ஒருத்தி. இதெல்லாம் தேவையா அவனுக்கு? பேசாம வாளை சுருட்டிக்கிட்டு இருக்கவே மாட்டானா?
இப்படிப்பட்ட உங்க தம்பிக்கு ராஜ மரியாதை வர குடும்பமா இல்ல வாசல்ல வர காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஆமா, என்னங்க பண்ணா? எதுக்குங்க போலீஸ் வண்டி சத்தம்லாம் கேக்குது? அவன் என்ன பண்ணான்னு மட்டும் உனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, ஆடி போயிருவா ஆடி. ஆமா, ஆடி போவேன் ஆவணி போவேன்னு ஏங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்கங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரிஞ்சிரும் பாரு. வேதா, சீக்கிரம் போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா. ஆதிக்கு ஆரத்தி எடுக்கணும். ச்சே, குடும்பமா அது? தம்பி பொறுக்கித்தனம் பண்ணிட்டு வந்திருக்கான், போலீஸ் வர தேடி வந்திருக்கு. இதுல இந்த லட்சணத்துக்கு அந்த பொறுக்கிக்கு ஆரத்தி வர எடுக்கணுமா? நல்ல அண்ணன் நல்ல தம்பி, சப்பப்பா முடியல. இதுல பத்தாததுக்கு தொங்கச்சி வர. இன்னும் அந்த அம்மா கலெக்டர் ஆயிடுச்சுன்னா வீடு 2000. அதுவும் படிக்கிறேன்னு சுத்திட்டு தெரியுது. அப்பா முடியலடா. நல்ல குடும்பத்துல வந்து வாக்கப்பட்டிருக்கேன். ஏய், என்னடி நின்னுட்டே இருக்க? போய் ஆரத்தி எடுத்துட்டு வா. போறேன். ஓ, இவர் வேற ஆரத்தி எடுத்துட்டு வா, மண்ணாங்கட்டி எடுத்துட்டு வான்னு. ச்சே. நிம்மதி, என்ன இவ வந்து இறங்குறா? அதுவும் போலீஸ் ஜீப்ல? ஒருவேளை வர வழியிலேயே போலீஸ் அவனை பிடிச்சிட்டாங்களோ? அதனாலதான் இவ மட்டும் வந்து இறங்கி நிக்கிறா. அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? ஷோ, ஏங்க 4 நாள் முன்னாடி தானே போனாங்க, அதுக்குள்ள நாரியா போயிருவாங்க. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? இன்னும் திருந்தல. திருந்த வைக்கிறதுக்கு தான் வந்துகிட்டு இருக்கான். அவ கிடக்குறா. ஆதி எங்கம்மா? உள்ளதானா இருக்கான். நான் தான் அவனை உள்ளே உட்கார வச்சுட்டு வந்தேன். ஆரத்திலாம் ரெடி பண்ணிட்டீங்களான்னு பாக்குறதுக்கு தான் வந்தேன். அது எப்படிமா நான் ரெடி பண்ணாம இருப்பேன்? எல்லாம் ரெடியா தான் இருக்கு. அவனை பார்க்கணுமா? நீங்களே கூப்பிடுங்கண்ணா. ஆதி, டே ஆதி. என்னைதானே பார்த்துக்கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே, அதனாலே தானோ உன்னில் தனி பாசம். உனக்குள் என்னை நீயும் அடை காக்கும் அன்பை பார்த்து வருங்கால நட்பும் கூட நம்மை பேசும். போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை பார்க்கும்போது கம்பீரமா இருக்கடா. இப்ப எதுக்கு அழுவுறீங்க? நான் கனவு கண்ட மாதிரி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் தான் போலீஸ் ஆயிட்டேன்ல. இதுக்கப்புறம் நீங்க அழவே கூடாது. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீ சொன்ன மாதிரி உன்னோட கனவு என்னோட ஆசை நிறைவேறிச்சுடா. நம்ம குடும்பம் எங்க அப்பா தாத்தா மிலிட்டரியோட போயிரும் நினைச்சேன். ஆனா நீ போலீஸ் ஆனது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அப்புறம் எதுக்கு அழுவுறீங்க? ஆனந்த கண்ணீர்டா. உன்னை பார்த்தோன்னே என்ன அறியாம வந்துச்சு. சரி சரி விடுங்க. இல்லடா, ஏன்னா அழ போறது இல்ல. ஆனா உன்னை இப்படி பாக்குறதுக்கு நல்ல கம்பீரமா இருக்கடா. நல்லா இருக்கு. என்ன, எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏண்டா? இல்ல, எப்போதும் என்ன திட்டுவீங்க. ஒன்னுத்துக்கும் உதவாதவன், பொறுக்கி பையன், வீட்டுல சும்மா சுத்திட்டு இருக்க பையன் திட்டுவீங்க. இதுக்கப்புறம் இந்த திட்டெல்லாம் கேட்க முடியாது. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. டேய் போடா. நீ போலீஸ் ஆயிட்டேன்னு நான் எவ்வளவு சந்தோஷத்துல இருக்கேன். திட்டலன்னு கஷ்டப்படுறியா நீ? ஐயோ, உன்னை பார்த்தோன்னே இதை மறந்துட்டேன் பாரு. எங்க ஆரத்தி தட்டு? ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் வெளியவே நின்னுக்கிட்டு இருக்கோம். வேதா, வேதா, வேதா. இவன வாயை பொழந்துகிட்டு நிக்கிறா. வேதா, என்னங்க? என்னடி வாயை பொழந்துகிட்டு நிக்கிற? என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஆதி போலீஸ் ஆயிட்டான். அவனுக்கு ஆரத்தி எடு, நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போலாம். ஆதி இப்ப போலீஸ் ஆனா? சொல்லவே இல்ல. ஏய், அவன் பரீட்சையில பாஸ் பண்ணிட்டான்டி. இப்ப 4 நாள் போனது நிம்மதிக்காக இல்ல, அவனோட ட்ரைனிங்காக. ட்ரைனிங்கா? ஆமா, எல்லா ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சிட்டு இப்ப ஆதி போலீஸ் ஆயிட்டான்டி. அதனாலதான் போலீஸ் ஜீப்ல வந்தானா? ஆமா, கேள்வி கேட்கறத விட்டுட்டு அவனுக்கு ஆரத்தி எடு. ஐயோ, அம்மா வேற கூப்பிட சொன்னாங்கல்ல. இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். மா, இவங்க வேற கிச்சன்ல நிக்கிறாங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். தனியா விட்டுட்டு போறீங்களா? ஐயோ, அட பாவி, சும்மாவே ரொம்ப பண்ணுமா. இதுல போலீஸ் வேற ஆயிட்டானே. அப்ப நம்ம நிலைமை. ஐயோ, இவன் இப்படி இருக்கான். இப்ப மட்டும் நம்ம ஏதாவது பேசணும், நம்மள வச்சு செஞ்சிருவாங்க. வாய மூடிக்கிட்டு இரு வேதா. என்ன வேதாக்கா? ஐயோ, இவ வேற ரொம்ப பேசுவாளே.
கொஞ்சம் நெஞ்சமா பேசியிருக்கோம். நம்ம பேசினதுக்குள்ள ரிட்டன் வச்செல்லாம் அடிப்பாளுங்க. பொளந்த வாயை மூடவே இல்ல. இல்ல திறந்த வாய மூடவே இல்லையேன்னு கேட்டேன். அது ஒண்ணும் இல்லம்மா. எப்போதுமே ஆதி தம்பிய அப்படி இப்படி பார்த்துட்டு இப்ப போலீஸா பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமா இருக்கா இல்ல ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கா? இருக்கணுமே, இருந்துதானே ஆகணும். எப்படிடா இவனுக்கெல்லாம் போலீஸ் வேலை கொடுத்தாங்க, எப்படி இவன் போலீஸ் ஆனானு மனசுக்குள்ள குறு 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 குருடி கேள்விகள் அடுக்கிட்டே இருப்பீங்க அதானே? இந்த மைண்ட் வாய்ஸ் சத்தமா சொல்றான். அது ஒண்ணும் இல்ல, என் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தத வச்சு கழுது அந்த பரீட்சையை எழுதுன பொசுக்குன்னு பாஸ் ஆயிட்டேன். சரி ட்ரைனிங்ல புட்டு கொண்டு போனா ட்ரைனிங்லயும் பாஸ் பண்ணிட்டேன். சரி அப்படியும் நம்மளுக்கு போஸ்டிங் அப்படி இப்படிதான் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா மார்க்குக்கு ஏத்த மாதிரி பொசுக்குன்னு டிஎஸ்பி போஸ்டிங்க கொடுத்துட்டாங்க. என்னது டிஎஸ்பியா? ஆமா, டிஎஸ்பிய கொடுத்துட்டாங்க. என்ன பண்றது சொல்லுங்க, இந்த ஊருக்கே இப்ப நான் தான் டிஎஸ்பின்னா பாத்துக்கிடுங்க. சரி போ, கொடுத்து தொலைஞ்சிட்டாங்களேன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். மளிகை கடையில எக்ஸ்ட்ராவா 100 கிராம் கொடுத்த மாதிரி இப்படி பேசுறான். ஆனா பாருங்க, பவர்ல இல்லாதப்பவே ஏதாவது தப்பு தடையா நடந்துச்சுன்னா சும்மா விட மாட்டேன். இதுல போலீஸ் வேற ஆயிட்டனா, அதான் உடம்பு மனசெல்லாம் பரபரப்பரன்னு இருக்கு. அதுவும் ஊர் உலகத்துல நடந்தாலே சும்மா இருக்க மாட்டேன், வீட்டுக்குள்ள நடந்தா விடுவேன்னு நினைக்கிறீங்க? ஆத்தி, இவன் பேசுறத பார்த்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுற மாதிரில இருக்கு. ட்ரைனிங்ல போய் போட்டு கொடுத்திருப்பாளோ? அது ஒண்ணும் இல்ல, நம்ம தாத்தா வர கோமா ஸ்டேஜ்ல இருக்காருல்ல, அது சாதாரணமா நடந்த மாதிரி தெரியல. அதான் அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள தூக்கி ஜெயில போடலான்னு ஃபர்ஸ்ட் கேஸே அதுதான் எடுக்க போறேன். கன்ஃபார்மா போட்டு கொடுத்திருக்கா. ஹாதி, அதுக்கு எதுக்கு நீ கேஸ் எல்லாம் எடுத்து கண்டுபிடிக்கணும்? நானே கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். ஓகே பொண்டாட்டி, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் எதுக்கு விசாரணை பண்ண போறேன்? ஸ்ட்ரெயிட்டா ஜெயிலு தான். அப்புறம் இன்னொரு கேஸ் வேற இருக்குல்ல. இது என்ன புது கேஸ்? கணவனிடம் இருந்து மனைவியை பிரிப்பதற்காக சகுனி வேலைகள் செய்த சூனியக்காரி. போட்ட பிளான் அனைத்தும் சொதப்பியதால் அடுத்து என்ன பிளான் செய்வதென்று யோசித்துக் கொண்டிருக்கிறாள் அந்த சூனியக்காரி. ஐயோ, நிலா பிரச்சனையவா சொல்றான்? என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. என்னக்கா புரியலையா? புரியுது புரியுது. வேதாக்கா, நான் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரும்போதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது எனக்கு காலெல்லாம் கூசும். ஏன் தெரியுமா? நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, இவன் வெட்டி பையன், இவனுக்கு தண்ட சோறு போடுறது மட்டும் இல்லாம இவன் பொண்டாட்டிக்கும் வர தண்ட சோறு போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு வாய் கூசாம எத்தனை வாட்டி பேசியிருப்பீங்க. அதெல்லாம் என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சுக்கா. ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப கெத்தா, ரொம்ப திமிரா என் புருஷன் டிஎஸ்பி, இந்த ஊருக்கே போலீஸ்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது அவ்வளோ கம்பீரமா இருக்கு. ஐயோ, சூரிய வம்சம் தேவயானி மாதிரி டயலாக் எல்லாம் பேசுறாளே. இதுக்கப்புறம் நீங்க எங்களை தண்ட சோறனும் திட்ட முடியாது, வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கணும் திட்ட முடியாது. ஆனா ஒரு வகையில நான் உங்களுக்கு நிறைய விஷயத்துல நன்றி கடன் பட்டிருக்கேன்க்கா. எதுக்குன்னு தானே பாக்குறீங்க? ஏன்னா நீங்க அப்படி திட்டினதுனாலதான் எங்களுக்கே ரோஷம் வந்துச்சு. ஆதி படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி இப்ப ஆதி போலீஸ் ஆயிட்டான். அந்த விஷயத்துக்கு நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்புறம் நிலா விஷயம் கூட. ஐயோ, நிலா விஷயத்த நல்ல வேலை நீங்க என்கிட்ட சொன்னீங்க. நானும் அதுல தப்பு பண்ண பாத்துட்டேன். நிலாவையும் கூப்பிட்டு ஆதியும் நிலாவையும் சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணேன். நிலாவும் வந்தாங்க. இவ்ளோ நாளா ஆதி மனசுல என்ன இருந்துச்சுன்னு தெரியாம இருந்தேன். அதையும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ஆதி மனசுல நிலா இல்ல, நான் தான் இருக்கேன். நீங்க மட்டும் அன்னைக்கு நிலாவோட விஷயத்த என்கிட்ட சொல்லாம இருந்திருந்தீங்கன்னா சத்தியமா நான் இதெல்லாம் பண்ணியிருந்திருக்கவே முடியாதுக்கா. ஐயோ, நம்ம எதுக்கு பண்ண போய் எல்லாம் இப்படி சொதப்பிருச்சு. இந்த விஷயத்துலயும் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்க்கா. இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஆமாங்க, நான் கூட உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என் பொண்டாட்டியை ஏத்தி விட்டு அவளுக்கு நிலாவோட விஷயத்தெல்லாம் தெரியப்படுத்தி என் கூட ட்ரைனிங் அனுப்பி வச்சீங்க பாத்தீங்களா? இந்த சகுனி வேலை பார்த்ததுக்காகவே உங்களுக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணுங்க. இன்னும் இந்த மாதிரி லிஸ்ட்ல வேற என்னென்னலாம் வச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் எடுத்து விடுங்க. ஆனா அது எங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுதுன்னா பாத்துக்கோங்களேன். இப்ப என்ன பண்ணுங்க, எங்களுக்கு ஆரத்தியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நான் கொஞ்சம் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். அந்த டைம் நீங்க உங்க ரூமுக்கு போயிட்டு அடுத்து இவங்க 2 பேரும் எப்படி பிரிக்கலான்னு ஒரு பிளான போடுங்க. ஏன்னா நீங்க போடுற பிளான் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். எங்களை இன்னும் கொஞ்சம் சேர வைக்குது, அதுக்காக தான் சொல்றேன். ஐயோ தம்பி, என்ன போய் அப்படி சொல்றீங்க? நான் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ண போறேன்? இல்ல தம்பி, நீங்க சேர்ந்து இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். நான் எதுக்கு உங்களை பிரிக்கணும்னு பிளான் எல்லாம் போடுறேன். சந்தோஷம்? எப்படி எப்படி
நாங்க சேர்ந்திருந்தா உங்களுக்கு சந்தோஷம். சரிக்கா, நம்பிட்டோம். ஐயோ வேதா, இப்படியே உள்ள எஸ்கேப் ஆயிரும், உன்னை பிச்சு செய்றாங்க. ஐயோ, இத நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இவனே ரொம்ப ஓவரா பண்ணுவான். இதுல போலீஸா வேற ஆயிட்டான். சாதாரண போலீஸ் கூட இல்ல, டிஎஸ்பி. முடிஞ்சது வேதா, உன் கதை முடிஞ்சது. சொத்தை பத்தி இனிமே 10% கூட யோசிச்சு பாத்துறாத. உன்னை விச்சு செய்ய போறாங்க. தடான்! அட எபிசோட் ஃபுல்லாவே செம்ம மாசா இருந்துச்சுல. அதுவும் வேதாவோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்க்கணுமே, அல்டிமேட்டா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா சந்தோஷமா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேதா இத கண்டிப்பா எதிர்பார்க்கல, அதான் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. ஆதியும் சும்மா சொல்லக்கூடாது, மாஸ் கிளப்பிட்டாரு. பாத்தீங்களா, அண்ணனுக்கு தம்பியை பார்த்தோன்னே எவ்வளவு எமோஷனல் பாத்தீங்களா? இதுதாங்க அண்ணன் தம்பி பாண்டிங்னு சொல்றது. சரி, உங்களுக்கு இந்த எபிசோட்ல எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்புறம் இன்னைக்கு தெலுங்கு நியூ இயர்ல, இன்னைக்கு ஸ்கூல்ல எல்லாம் லீவு. இன்னைக்கு வந்து யூத் படத்துக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். சோ மதியம் சாப்பாடு வெளியே தான். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் படத்துக்கு போறது பிடிக்குமான்னு சொல்லுங்க. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.